டான் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அறிவிச்சதே பொங்கல் ரிலீஸ் தான் பராசக்தின்னாங்க. ஓகே. ஜனநாயகன் வந்து அக்டோபர் ரிலீஸ்னாங்க. அக்டோபர்ல ஏற்கனவே கந்தர்மலை வர மாதிரி இருந்தனால போஸ்ட்போன் பண்ணி பொங்கலுக்கு போட்டாங்க. கந்தர்மலையே லேட் ஆயிடுச்சு. கந்தன்மலையே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஹாலிவுட்லேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து பண்ணது. அவதார் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் பண்ணுவோன்ட்டு தைரியமாக எச்ராஜா அவர்கள் இறங்கிட்டாரு. படத்தை பற்றியும் பிரமாதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது பல்வேறு தரப்புல. நேற்று ஓஆர்ல கூட போட்டிருக்காங்க, ட்விட்டர் பேஜில் பார்த்தேன். நேற்று பேசுனதுனா ஏலியனா நம்மளும் தானே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு 9ஆம் தேதி ஜனநாயகன், 14ஆம் தேதி அப்படின்னு பராசக்தியை ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. 9ஆம் தேதி ஜனநாயகன் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பராசக்தி 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நாள் தான் ஜனநாயகனுக்கு ஃபுல் தியேட்டர் கிடைக்கும், மறுநாள் வந்து பராசக்தி பாதியை பிரிச்சுக்கோங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. அனில் குஞ்சுகள்லாம் வந்து ட்விட்டரில் எப்போவுமே வந்து முதல் நாளே 100 கோடி கலெக்ஷனு, 2வது நாள் 250 கோடி கலெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வேட்டு வைக்கும் விதமாக இருக்கிறது. இது எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, பராசக்தி விசஸ் பிஆர் சக்தி அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல விமர்சிக்கிறாங்க. ஏன்னா விஜயுடைய படங்கள் எதுவுமே வந்து பெருசா வந்து கலெக்ஷன் பார்க்கல, பெரிய அளவில் லாபம் கொடுக்கலனாலும் கூட ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அந்த படம் என்னவோ ஹாலிவுட் படங்களுடைய வசூலை எல்லாம் மிஞ்சிட்டா மாதிரி இவங்களே ஃபேக் கார்டு கிரியேட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை வழக்கமாக கொடுத்து, டாம் க்ரூஸ்க்கு அடுத்து எங்கள் அண்ணன் தான் அதிகம் சம்பளம் வாங்குறாரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்துக்கு போட்டியா, விஜயுடைய படத்துக்கு போட்டியா இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுதுன்றப்போ இவங்களுடைய இந்த ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லாம் பல்லிச்சிடும். இது ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம். அஜித் படங்களுடன் மோதும் போது நடந்திருக்கு, ரஜினி படத்துடன் மோதும் போது நடந்திருக்கு. அது மாதிரிலாம் வந்து உங்க கமல் படத்தை விட்டீங்க, கமல் படத்துடன் மோதும் போதெல்லாம் நடந்திருக்கு. எப்போ இன்னொரு படம் போட்டியாக வருகிறதுனா விஜய் படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வழக்கம் போல பல்லிச்சிடும். இப்பவும் அதுதான் நடக்க போகுது. இப்ப அவங்க தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட் நம்ம ரொம்ப பிஸ்மி மாதிரி போக வேண்டாம். 3 மணி நேரமா படம் இல்ல விஷயம் என்னன்னா, இப்போ 9ஆம் தேதி ஜனநாயகன் கொடுத்துட்டு 15ஆம் தேதி பராசக்தி வருதுன்னா 4 நாள் மட்டும் ஒரு படம் ஓடுறதுக்கு எந்த தியேட்டர் ஓனரும் ஒத்துக்க மாட்டாங்க. கொடுக்கும் போதே ஸ்பிளிட்டடா கொடுப்பாங்க. இன்னொன்னு, அந்த ஜனநாயகன் படம் வந்து அந்த கேசரி படத்தோட ரீமேக் தான், பாலகிருஷ்ணா படத்தை தான் இது பண்றாரு அப்படின்றனால அதுக்கான அதை ஏற்கனவே பாதி பேர் பார்த்துருப்பாங்க. அது தெலுங்குலையும் இன்னும் பெரிய இதா இருக்காதனால. இன்னொன்று, வினோத் வந்து படத்தை சாமிக்கு விட்டுருவார், பெரிய ஹீரோ படத்தை எல்லாத்தையும். அஜித்துக்கும் அதான் நடந்ததுன்னு வைங்களேன். கடைசியா துணிவு நல்லா இருந்தது. இப்படி இருக்கும்போது நீ வந்தா உனக்கு சூனியம் வச்சிருவேன், அது பண்ணி வச்சிருவேன், நாக்க வெட்டியாவது கோயில்ல போட்டு சிவகார்த்திகேயன் மேல பாய ஆரம்பிச்சிட்டாங்க அணில்கள். நல்ல நேரம். இன்னொன்னு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல மத்திய கைலாஷ் ரோட்டிட்ட. அவர் இறங்கி நின்று பார்த்து பேசி சால்வ் பண்ணிட்டு போறாரு. அதுக்கு வந்து அவருன்னா ஓடி போய் பனையூர்ல ஒளிஞ்சுக்கிட்டாரு. வந்து சாபம் விட்டுட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் விட்டு தொலைவோம். அதனால வந்து பராசக்தி மிகப்பெரிய ஹைப்பு கொடுக்கறது வந்து இந்த டீம் தான். ஏன்னா அந்த வள்ளுவர் கோட்டத்தில் கூட போய் நான் பார்த்தேன், சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு டென்ட் கொட்டாய் செட்டப்ல போட்டு அங்க வந்து இந்த படம் தொடர்பான ப்ரொமோஷன் நல்ல கான்செப்ட், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்ப எல்லா மாவட்டங்களுக்கும் இத பண்ண போறாங்க. ஆகையால் படம் வந்து எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஹிந்தி எதிர்ப்பு பத்தின படம், ஒரு பொலிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு இந்திய. இப்ப சுதா கோங்கரா வந்து ஏற்கனவே சூர்யா வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, அதுவுமே ஹிட் ஆச்சு. அதே போல இதுவும் ஹிட் ஆகும்ன்றதுக்கு வாழ்த்துக்கள். ஜனநாயகனுக்கும் வாழ்த்துக்கள். கடைசி படம் கடைசி படம்னா இல்லைங்க, அவன் சொல்லுவான், அவனாலாம் இருக்க முடியாது. சரி, மேட்ருக்கு வருவோம். இப்ப அடுத்து 2 விஷயம். திருச்சியில ஒரு தொகுதிக்கு அவங்க மாவட்ட செயலாளர் போடாம 10 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி அவனுக்கு கொடுக்காதன்ட்டு அருண்ராஜ்னா யாரு, இந்த ஐஆர்எஸ் அவங்களோட பேரம் நடந்ததா அவங்க வந்து இன்னைக்கு பனையூர்ல உட்காந்துருக்காங்க. இன்னொன்னு, லேடி பவுன்சர்கள் எல்லாம் போட்டு தடுத்துருக்காங்க. ஆமா, பனையூர்ல லேடி பவுன்சர்கள் அப்படின்னு பார்த்தேன், அந்த காட்சியை பார்த்தேன். எதுக்கு லேடி பவுன்சர்னே புரியல எனக்கு. அந்த அஜித்தான்னு ஒரு அம்மா தூத்துக்குடியில இருக்காங்க, பில்லா ஜெகனோட தங்கச்சி. பில்லா ஜெகன்னு நீங்க அஜித் ஃபேன் நினைக்க கூடாது, விஜய் ஃபேன். அவர் முன்னாள் தூத்துக்குடி விஜய் ரசிகர் மன்ற தலைவர். அவரோட தங்கச்சிக்கு வந்து இங்க மாவட்ட பொறுப்பாளர் போடல. ஆமா, அதனால அந்த அம்மா வந்து பனையூர்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு. இப்படியாக
ஏற்கனவே இன்னொரு மாவட்டத்திலயும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இனிமேல் வந்து ஆண் ரசிகர்கள் வரும்போது பவுன்சர்கள் வந்து தாக்குவாங்க, பெண் ரசிகர்கள் வரும்போது பெண் பவுன்சர்கள் வந்து தாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தாவேகாவினருக்கு பனையூர் தலைமை கழகம் தெரிவிச்சிருக்கு. கடந்த ஒரு 5 நாளாவே மாவட்ட செயலாளர்கள்னால பிரச்சனை தாவேகாக்கு அதிகமா வருது. இப்போ நாமக்கல் மாவட்ட செயலாளர் பார்த்தோம், அவர் வந்து கணவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணதா வந்து வீடியோலாம் வந்தது. அது எல்லாத்தையும் பார்த்தோம். உடனடியாக வந்து அந்த கட்சியிலேருந்து அவரை இடைநீக்கம் செய்தார்கள். இப்போ வந்து அவருடைய பதவியை வந்து பறிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனால் இதே அளவுகோலை எடுத்துக்கிட்டா அந்த கட்சியில் சரி விடுங்க, பர்சனல். இன்னும் நேற்று சன் நியூஸ்லனா கேள்வி நேரம் நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. அதில் வந்து அதுக்கு முந்தின நாளும் கேள்வி நேரத்தில் சசிரேகா இருக்காங்கல்ல, அதிமுக அவங்க இருந்துட்டு தாவேகா ஆதரவாளரை வந்து விட்டு ரோஸ்ட் எடுத்துட்டாங்க. அது கரூர்ல மட்டும் அந்த அம்மா எடப்பாடியே ரோஸ்ட் எடுத்தவங்க. அவங்க வந்து தினகரன் டீம்ல இருந்தாங்க, ஓபிஎஸ் டீம்ல இருந்தாங்க, ஏதோ டீம்ல இருந்தாங்க அதிமுகல. அப்பெல்லாம் எடப்பாடி அவங்க அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ண ஒருத்தவங்களை வந்து நம்மளால பார்க்க முடியாது. அவங்க இருந்துட்டு என்ன சொல்றாங்க, எங்க ஐயா எடப்பாடி இல்லைன்னா கரூர் விஷயத்துல காணா போயிருப்ப, உனக்கு வந்து ஒரு தலைமை பண்பும் இல்லை, ஒரு கட்சி அமைப்பும் இல்லை, ஏதோ ஒரு செங்கோட்டைன்னு வச்சுட்டு சீன் போடுறீங்களே, 9000 செங்கோட்டைன்னு வச்சுக்கோன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தா நாள் இது நடந்தா நேத்தும் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து ஒரு கிண்டர் கார்டன் பாப்பா, திமுகவை தான் வந்துட்டான், இங்கேருந்து யாரும் பெரிய ரெஸ்பாண்ட் பண்ணல, அவங்க இருந்துட்டு வந்து கிண்டர் கார்டன் பாப்பான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு 41 பேர் மரணத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வியாபாரம் பண்ணியிருக்காரு. ஒரு அரசியல் மைலேஜ் தேத்திக்கலாம்னு அதில் வந்து பார்த்துருக்காரு. ஒரு கூட்டணி அமைக்கலாம், விஜயை வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கலாம், விஜயை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காரு. பட் கரடியே காரி துப்புன கதையாக விஜயே வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. இல்ல நினைச்சு பாருங்க, எடப்பாடிக்கு அப்புறமான அதிமுக எப்படி இருக்குன்றது. நம்ம வந்து 2019 எலெக்ஷன் ஃபேஸ் பண்றோம், கலைஞரும் இல்லாம ஜெயலலிதாவும் இல்லாம. அதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். 2016 42 ஓட் பர்சன்டேஜ் வச்சிருந்த ஏடிஎம்கேவோட இன்றைய ஓட் பர்சன்டேஜ் 19-20% குறைவா இருக்கு. அதே இந்த சைடு பாத்தீங்கன்னா, நம்ம 2016 திமுக வந்து எதிர்கட்சி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு எம்பியுமே இல்ல. 2019 39 எம்பி, அப்புறம் ஆட்சிக்கு வராங்க, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறாங்க, ஏறுமுகமா தான் இருக்கு. அப்படின்றப்ப ஒரு கேலிபரே இல்லாத லீடரா எடப்பாடி வந்து மாறிட்டு இருக்காரு. அதாவது அதிமுகவுடைய கட்சியுடைய கோர் ஓட்டுகள் அது எல்லாமே அப்படியே வந்து திமுகவுக்கு வந்துட்டுதான் நம்ம சொல்ல முடியாது. திமுகவுக்கு கிடைச்சிருக்கிறது கட்சி சாரா வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கடந்த தேர்தல்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்கலாம், அவர்கள் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனா அதிமுகவுடைய கோர் ஓட்ஸ் எங்க கரைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முழுக்க என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கிறது. அதுதான் வந்து அவங்க 18% வாக்குகளை வாங்கி காண்பிப்பதை பார்க்கும்போது இது எல்லாமே ஏடிஎம்கேவோட வாக்குகளாச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு நாம பதறிட்டு இருக்கிறோம். அதிமுக காரனுக்கு எந்த உணர்வும் இல்லாம கிடக்குறோம். இல்ல நீங்க ஏற்கனவே ஷோல சொன்னீங்களா, நம்ம பேசணுமான்னு தெரியல. என்டிஏ கூட்டணி அதாவது பிஜேபி 2024 ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க நிப்பாட்டினது எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான். ஒன்றும் இல்லை, இப்போ ஜெயக்குமார் மாதிரியான ஆட்கள் ஏடிஎம்கே நின்றுருந்தா வெற்றி பெற்றிருப்பாங்களோ இல்லையோ, அந்த செகண்ட் பிளேஸை வந்து எல்லா இடத்துலையும் தக்க வச்சு அவங்க வந்து 2024 எலெக்ஷனை ஸ்கூட் விட்டாங்க. இல்லைங்க, இப்பவே ஒரு செய்தி வருது, அதிமுகவில் வந்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப மனு வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 விருப்ப மனுக்களை அவங்க வாங்கினாங்க. ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா இன்னும் 10,000 கூட விருப்ப மனு தொடல. இந்த 10,000த்திலும் 6,000 சொச்சம் விருப்ப மனு வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக போடப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு 3,000-3,500 பேர் தான் வந்து அதுலயும் ஒரே போட்டியிடுவதற்கு விரும்பி ஒரு ஒன்றிய செயலாளர் 110 தொகுதியில் எடப்பாடி நிக்கணும். அதாவது 2016 ஜெயலலிதா இருக்கும்போது ஏகப்பட்ட விருப்ப மனுக்கள் வரும், பல்லாயிரக்கணக்கில் வரும். அது வந்து 2021 குறையுது, இப்போ இன்னமும் குறையுது சுத்தமா. அதாவது 3ல் 1 பங்கு தான் விருப்ப மனுக்கள் வந்திருக்கு. இப்போ அவங்க விருப்ப மனு வாங்குற தேதி வந்து முடிய போகுது, இன்னைக்குதான் முடியுது. இது எதை காமிக்குதுன்னா அதிமுகவில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இல்லை. அதாவது இது வந்து ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி. திராவிட பார்வையில பாத்தீங்கன்னா இந்த விருப்ப மனுக்கள்ன்றது வந்து தெர்மாமீட்டர் மாதிரி தான். எத்தனை பேர் வராங்க, இந்த ஹீட்டை பொறுத்து தான் வந்து எலெக்ஷனே தெரியும்.
ஒரு பொலிட்டிக்கல் தெர்மாமீட்டர் தான் அந்த விருப்ப மனுன்றது. தெரியும், கட்சிக்காரங்களுக்கே தெரியும் இந்த முறை நம்ம ஆட்சி அமைய போகிறது அப்படின்னு அவர்கள் உணர்ந்தார்கள்னா அவங்க விருப்ப மனுவை வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியலனாலும் நாளை பின்னைக்கு வந்து நான் விருப்ப மனு கட்டினேன், அடுத்த தேர்தலில் எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்றதுக்கு ஒரு திமுகவில் விருப்ப மனு போட்டு நேர்காணலுக்கு போயிட்டு வருவதே கட்சியில ஒரு மிகப்பெரிய பகுதி. ஏன்னா அந்த காலத்துல கலைஞர், பேராசிரியர், ஆர்காட்டார் இவங்கெல்லாம் உட்காந்து பண்ணுவாங்க. 1 to 1 எவ்வளவு 1000 பேர் போட்டாங்கனாலும் அத்தனை பேரையும் 1 to 1 ஒரு நிமிஷமாவது பேசுவாங்க. முரசொலிக்கு சந்தா காட்டினீங்களா, இன்னைக்கு காலையில முரசொலியில தலைப்பு செய்தி என்ன, 3ஆம் பக்கத்துல என்ன நியூஸ் வந்தது, இதெல்லாம் கேட்பாங்க. ஜெயிக்க முடியுமா, எவ்வளவு செலவு, விருப்ப மனு கொடுப்பது என்பது தலைவரை சந்திக்கக்கூடிய திராவிட இயக்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுல தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு கொடுப்பதற்கு அதிமுகவினர் சுணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதிமுகவினருக்கு அடுத்த ஆட்சி நம்முடையது அல்ல அப்படின்றது ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பாஜகவுடன் கதற எடப்பாடியார் வைத்துக் கொண்ட ஒரு கூட்டணி தான். இல்ல சில விஷயம்னா பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட ரைட்ஸை பாதுகாத்தவங்கன்னு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, காமராஜரே இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து சொந்த கட்சி ஒன்றிய அரசுல இருக்க காங்கிரஸ் பகச்சிக்கிட்டு நேத்து சுந்தர வடிவேல் மாதிரி ஒரு அதிகாரிகளை வச்சு இது ஒரு பிளான் பண்ணி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க இல்லையா. அதுக்கப்புறம் கலைஞரும் எம்ஜிஆரும் இந்த அம்மா ஜெயலலிதாவுமே வந்து அதை என்ஹான்ஸ் பண்றாங்க. நீ என்ன பண்ண, பிஜேபி கிட்ட அடிமையா போய் பிள்ளைங்களுக்கு பூண்டு வெங்காயம் தக்காளி இல்லாம ஒரு சாப்பாட்டை கொண்டு வந்த, அதையும் கொண்டு வரல. கொரோனா காலத்துல அதையும் அப்படியே விட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வந்து அது இது அமல்படுத்த முடியல. நீ வந்து இப்போ இது ஒரு சும்மா சாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் முட்டு கொடுத்தா உங்க கட்சிக்காரனும் மதிக்க மாட்டான், பொதுமக்களும் மதிக்க மாட்டான். ரெட்டைலைக்குன்னு இருக்கிற வாக்கு வங்கி உங்களுக்கு வரும். அது சுருங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு சின்னத்துக்கு இருந்த அபிமானம்ங்கிறதெல்லாம் அந்த காலத்துல மக்கள் வந்து நிறைய பேர் பாமரர்களாக இருந்த ஒரு காலகட்டத்துல உருவான ஒரு விஷயம். இன்னமும் சில ஊர்ல எம்ஜிஆர் உயிரோட இருக்காங்க, ஓட்டு போறாங்க. எம்ஜிஆர் சமாதிக்கு வந்து அவருடைய வாட்சில இருந்து டிக் டிக் சவுண்ட் வருதான்னு சொல்லிட்டு காது வச்சு கேட்கறாங்க. அவங்களுக்கு இன்னமும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கதான் செய்யறாங்க. அந்த பர்சன்டேஜ்ல கிடைக்கக்கூடிய வாக்குகள் தான் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 19%. அதிமுக வந்து திமுக எதிரான கட்சி இருந்தாலும் அது வந்து இப்படி நிலை குலைந்து போவது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அதோட ஓட்டுக்கள் என்டிஏ கூட்டணிக்கு, பாஜக மதவாத கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கிறது. இப்போ என்னன்னா புதுசா இதுல ஒரு பங்காளியாகத்தான் விஜய் வந்திருக்கிறாப்ல. அதிமுக கரைந்து கொண்டு இருக்கிறது. அதிமுகவுடைய அந்த வெற்றிடத்தை நாம நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாப்ல. அதனாலதான் விஜய் வந்து திமுகவை எதிர்க்கிறார். அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, அதிமுகவோட கொள்கை என்ன, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கையில என்ன வேறுபாடு, திமுக சொல்லக்கூடிய கொள்கையில ஒரு கொள்கையை அதிமுக வந்து நிராகரிக்க முடியுமா? கொள்கையில திட்டம்ல மாறுபாடான கருத்து இருக்கும். ஆமா, உங்களுக்கு வந்து எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு ஈகோனால ஒரு தனி கட்சியை உருவாக்கிட்டீங்க. மற்றபடி எந்த ஒரு கொள்கை வேறுபாடும் கிடையாது. ஆனால் ஒத்த கொள்கை கொண்ட 2 கட்சிகள் எதிரெதிராக கடந்த 1977 இருந்து இங்க போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது வேறு ஒரு சித்தாந்தம் கொண்டவர்கள் இங்கு வருகிறார்கள். நம்ம கொள்கை கொண்ட அதிமுக இருக்கக்கூடிய ஓட்டுகள் அவர்களுக்கு போகிறதே அப்படிங்கிற ஒரு பதட்டம் நல்லெண்ணம் நமக்கு தான், தமிழ்நாட்டோட நல்லத மனசு நமக்கு தான் இருக்கு. இப்போ விஜய் வராரு, மாற்றா விஜய் வராரு, அதிமுக ஓட்டுகள் அங்க போனா பரவாயில்லையா, அதிமுக அழிஞ்சிட்டு தாவேக்கா வந்து மேல போனா பரவாயில்லையா அப்படின்னு சொன்னா தாவேக்காவை நாம சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் இஷ்யூல இன்னிய வரைக்கும் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல இப்ப ஜெயக்குமார் அப்புறம் அங்க இருக்கிற மதுரையை சார்ந்த செல்லூர் ராஜு போன்ற முன்னாள் அமைச்சர்களே வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற நடைமுறையை மாத்தக்கூடாதுன்றாங்க. இது பிரிவி கவுன்சில் கொடுத்த தீர்ப்புல இருந்து 100 வருஷம் என்ன இருக்கும், 95 தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறமா 2000 என்ன தீர்ப்பு வந்தது, அதையே வந்து நடைமுறைப்படுத்துங்க, அங்க பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மக்கள் வந்து எடப்பாடி சங்கியா பேசினாலும் இவருங்க 2 பேரும் இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசோட நிலைப்பாட்டை ஆதரிக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு ஆதரிக்கல. இவங்க அதிமுக காரர்கள், செல்லூர் ராஜுவும் சரி ஜெயக்குமாரும் சரி அதிமுக காரர்கள். அதிமுக எங்க ஒரு கட்சிக்கு இதுல என்ன நிலைப்பாடு இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அவங்க பேசுறாங்க. எடப்பாடி அப்படி கிடையாது. எடப்பாடி தன்னுடைய பதவியை காப்பாற்ற, சம்பந்தியை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய சம்பந்தியை பாதுகாக்க வேண்டும், கொடநாடு ஊழல் வழக்குகள் இதுல இருந்தா தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு தன்னிடம் தான் கட்சி இருக்கணும்
அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டினால பேசுறதுனால எடப்பாடிக்கு இரட்டை நாக்காக இருக்கிறது. இவர்கள் எல்லாமே அந்த கட்சியுடைய நிலைப்பாடு என்னவோ அதை பேசுகிறார். எஸ்ஐஆருக்கு வந்து எடப்பாடி ஆதரவா சுப்ரீம் கோர்ட் வரையும் போனார் இல்லையா? ஆனா முந்த 2 நாள் முன்னாடி பேசக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் ஏன் எங்க வீட்டுல உள்ளவங்க ஓட்டே போச்சுன்னு சொல்றப்ப அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றது? ஜெயக்குமார் வந்து சொல்றாரு, வீடு மாறினவங்களுக்கு ஷிஃப்ட் ஆனவங்க எல்லாம் ஓட்டு போயிருக்கு, அந்த ஓட்டெல்லாம் கொண்டு வரணும். அவரு பாலிஷா பேசுறாரு. அவர் என்ன பண்ண முடியும்? அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் அதை மொத்தத்தையும் வந்து திருப்பி அங்கே அடகு வச்சிட்டாப்ல, டெல்லியில் அமித்ஷா கிட்ட அடகு வச்சிட்டாப்ல. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பேச முடியும்? அவரும் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்க தான் செய்யறாரு. உண்மையில பார்க்க போனீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் நடைமுறைகளால 1 கோடி ஓட்டுகள் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கு. நம்மை விட மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய பீகார், சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய பீகாரை விட நமக்கு வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம். இறந்தவர்கள் 30 லட்சம் 15 வருஷத்துல அப்படின்றது அக்செப்டபிள். ஆனா ஷிஃப்டட் அண்ட் ஆப்சென்ட் நீ 66 லட்சம் சொல்ற அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு நம்ம ஊடகங்களை பார்த்துட்டு இருக்கோம், சமூக வலைதளங்களை பார்த்துருக்கோம். எஸ்ஐஆர் ஃபார்மை முறையாக நிரப்பி கொடுத்திருக்கிறோம். கடந்த 5 தேர்தலாக நான் வாக்களித்திருக்கிறேன், என்னுடைய பெயர் போயிருக்கிறது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. புலமை பித்தன் இறந்துட்டாரு. புலமை பித்தன் தான். அவர் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அரசவை கவிஞராக இருந்தவர், அதிமுகவில் அவைத்தலைவராக இருந்தவர். அவருடைய ஓட்டு இருக்கு. இறந்து போன புலமை பித்தனுக்கு யாரு எஸ்ஐஆர் படிவம் நிரப்பி கொடுத்தது? அவரே வந்து நிரப்பி கொடுத்தாரா? கொஞ்சம் விட்டா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கூட நீங்க வந்து எஸ்ஐஆர்ல ஓட்டு உரிமை கொடுப்பீங்க போடுறீங்க. இப்படி இருக்கு எஸ்ஐஆரோட இது. அடுத்ததா கேரளால என்ன பண்ணிருக்காங்கன்னா பிஜேபி இப்போ ஒரு மாவட்டத்துல அவங்களால ஜெயிக்க முடியாது, இன்னொரு மாவட்டத்துல வந்து ஓட்டு இருக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டை ரெண்ட் பண்ண மாதிரி காமிச்சு கேட்டட் கம்யூனிட்டியில அங்க இருந்து எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி அங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஹிந்துல வந்திருக்கு. இப்படி ஒரு ஏமாற்று வேலையை இசிஐ செய்து கொண்டிருக்கும் போது எடப்பாடி பழனிசாமியும் இந்த புதுசா வந்த ஆச்சரியக்குறியும் எங்க கடிக்கணுமோ அங்க கடிக்காம இங்க கடிச்சிட்டு இருக்குதுங்க. நேற்று நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில ஆற்காடு நவாப் அவர்கள் தமிழ்நாடு மத நல்லிணக்கமான ஒரு மாநிலம், நல்லா சூப்பரா இருக்குங்கிற மாதிரி பேசிட்டாங்க. பெண்கள்லாம் பாதுகாப்பா இருக்காங்கன்னு அப்படியே பேந்த கலனோட முடிச்சிட்டு இருக்கான். இல்ல பாத்தீங்கன்னா இதுல காங்கிரஸ் வந்து அதோட வழக்கமான ஒரு வேலையை காண்பிக்கிறதோங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்ப பாத்தீங்கன்னா அவரு வேணுகோபால், காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர், தேசிய அளவுல பொதுச் செயலாளர் வேணுகோபால் விஜய் நேர்ல சந்திச்சு பேச போறாருன்னு ஒரு தகவல் 2 நாளா வந்துட்டு இருந்தது. அதுக்கு பிறகு நேற்று வந்து போன்ல பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரியான வேலையை செஞ்சீங்கன்னா திமுகவை சார்ந்த யாராவது டெல்லியில பாஜக தலைவர்களுடன் இது மாதிரி பேசுறாங்க, இந்த மாதிரி நேர்ல போய் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தா அதை காங்கிரஸை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இப்போ கன்னியாகுமரியில வந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழா வந்து தற்கொலை கட்சியினர் வந்து நடத்த போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பியில் தொடங்கி அங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இவர்கள் எல்லாம் பங்கேற்பதாக ஒரு இன்விடேஷன் ஒன்று வந்துட்டு இருக்குது. காங்கிரஸ் இந்த கூட்டணியில, இந்தியா கூட்டணியில என்ன செய்து அந்த போற எம்எல்ஏ எம்பி யாராவது இப்போ ஒரு இடி கேஸ்ல சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வெளில வந்தாங்கல்ல, நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ஏதாவது போட்டிருக்காங்கன்னு பாருங்க, போட்டிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் அதை பத்தி பேசுனது. ஒண்ணு வந்து திமுக தலைவர், இன்னொன்னு பிசி. அப்புறம் இன்னொன்னு இன்னைக்கு தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு தினத்தந்தியில பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் உடைய மேலிட பொறுப்பாளர் வந்து கூட்டணி ஆட்சி நாங்க இப்படியே இருந்தோம்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம், ஒன்றியத்துல முதல்ல ஆட்சி அமைங்க, உங்க கையில இருந்த மாநிலங்கள் எல்லாம் நழுவி கொண்டு இருக்கிறது, கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள் என்று நினைத்த சத்தீஸ்கரை கூட கோட்டை விட்டுருக்கீங்க. 2019 இருந்த நிலைமையோட மோசமான ஒரு நிலையில இருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை 10 விரல் தேவையில்ல, 5 விரல் போதும் எண்ணக்கூடிய அளவுல. நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அங்கெல்லாம் உங்க கட்சியை வளருங்கள், பாஜகவை தோற்கடியுங்கள். மற்ற இடங்கள்ல உங்க கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் திமுக இருக்கிறது, மேற்கு வங்கத்தில் வந்து உங்ககிட்டயே இருந்து பிரிஞ்சு போன திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறது, பீகார்ல பாத்தீங்கன்னா இவர் இருக்கார், லாலுவோடைய பையன் இருக்கிறாரு. எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிறதோ அவங்க கையில் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள். அங்க போய் குளறுபடி பண்ணி நீங்க வழக்கமா தோக்கிறதோட இல்லாமல் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் ஆத்துக்குள்ள இறக்கி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்மளுடைய ஒரு கவலையாகவும் இருக்கிறது, எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. பார்ப்போம். மீண்டும் இன்னொரு பூமரில் பெரியவரோட நடத்துவோம். ரொம்ப குளிர்து போகலாம். சரி, பாடி தாங்க. நன்றி, வணக்கம்.